இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபேஸ்க்கான வயரிங் பண்ணியிருக்காங்க. பட் 3 ஃபேஸ் சர்வீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஃபேஸில் 2 ஃபியூஸ் மட்டும் பர்ன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆகுதுன்னு தெரியுது. பட் எங்கன்றது கண்டுபிடிக்க முடியல. இதனால் என்ன பண்ணிட்டாங்க, 3 ஃபேஸ் சர்வீஸ் கொடுக்காம சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்கணுன்றதுனால ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணதில் இந்த சைட்டோடைய ப்ராப்ளம் என்னன்றதை பாருங்கள். ரோட்டரி சுவிட்சை நான் 3ல வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஆஃப் ஆனால் நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. பட் 3ல வச்சா நமக்கு ஒரு ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு சப்போஸ் ரோட்டரி சுவிட்ச் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு சுவிட்சை நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த சுவிட்சை 2லேருந்து 1ல சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு பி ஃபேஸில் நமக்கு ரிட்டர்ன் சப்ளை வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒய் ஃபேஸில் வந்தது. இப்போ ரோட்டரி சுவிட்சை 1ல வைக்கும்போது பி ஃபேஸில் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதே ரோட்டரி சுவிட்சை நான் 2ல வைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், ஒய் ஃபேஸில் நமக்கு ரிட்டர்ன் சப்ளை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஸோ நம்ம பெருசாக வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதை நம்ம செக் பண்ண முடியும். முதல்ல ரோட்டரி சுவிட்ச் நமக்கு நல்லா இருக்கா இல்லைன்ற முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது வயரிங். ஸோ ரோட்டரி சுவிட்சுக்கு இன்புட் அவுட்புட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அடுத்தது சிங்கிள் போல் எம்சிபியை ஒரு எம்சிபி ஆன் பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எம்சிபி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா எம்சிபியோட அவுட்லையும் நீங்கள் டெஸ்டர் வச்சு செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதோ ஒரு எம்சிபி ஆன் பண்ணும்போது வேறு எம்சிபியில் ரிட்டர்ன் சப்ளை வருது அப்படின்னா ஸோ பர்டிகுலராக அந்த 2 சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சிடும். இந்த சைட்டோடைய ப்ராப்ளம் அதே தான். ஒரு சுவிட்ச் போர்டுக்கு 2 பவர் லைன் எடுத்திருக்காங்க. ஆர் ஃபேஸில் ஒன்று எடுத்திருக்காங்க, ஒய் ஃபேஸில் ஒன்று எடுத்திருக்காங்க. 2 ஃபேஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ஷார்ட் ஆகி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கான ரீசன். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க.